கடந்த மாதம் 27ஆம் தேதி அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டத்தை கூட்டினார் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான சசிகலா. குறைந்த கால இடைவெளியிலேயே பிப்ரவரி 5ஆம் தேதி மீண்டும் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியானதுமே இந்த கூட்டம் சசிகலாவிற்கு முதல்வராக முடிசூட்டதான் நடைபெறுகிறது என்று அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு நிலவியது. கடந்த சில நாட்களாகவே அதிகாரத்தில் இருக்கும் சில முக்கிய அதிகாரிகளின் நடவடிக்கைகள் சசிகலாவிற்கு கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசும் தமிழக அரசின் மீது நெருக்கடிகளை கொடுக்க இருப்பதாக சசிகலா தரப்பு கருதியது. ஒரு பக்கம் வர்தா புயல், ஜல்லிக்கட்டு விவகாரங்களில் எடுத்த நடவடிக்கைகளால் மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் ஓபிஎஸ்ஸின் ஆதரவும், மறுபக்கம் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி அரசியலுக்கு வருவேன் என்று அதிரடி கிளப்பியதும் சசிகலா தரப்பை யோசிக்க வைத்துள்ளது. இதையடுத்து சசிகலாவின் கணவர் நடராஜன் இனியும் காலதாமதம் செய்யாமல் முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள் என்று தனது மனைவியை வலியுறுத்தி வந்தார். இவற்றையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்த சசிகலா இன்று அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். கூட்டம் நடைபெறுவதற்கு முன் போயஸ் கார்டனுக்கு அழைக்கப்பட்ட ஓபிஎஸ்ஸிடம் தற்போதைய நிலவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்திய சசிகலா அவரிடம் இருந்து முதல்வர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதம் பெறப்பட்டு துணை முதல்வர் பதவி அளிக்கப்படும் என்கிற வாக்குறுதியும் தரப்பட்டது. மேலும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தன்னை முன்மொழிவதற்கான அறிக்கையையும் ஓபிஎஸ்ஸிடம் கொடுத்த சசிகலா இதனை அப்படியே கூட்டத்தில் படிக்குமாறும் அறிவுறுத்தினார். இதையடுத்து சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற ஓபிஎஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தான் முதல்வர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்வதாகவும் சசிகலா முதல்வர் ஆவதற்கு வழிமொழிவதாகவும் சசிகலா கொடுத்த அறிக்கையை அப்படியே தீர்மானமாக வாசித்தார். இதையடுத்து ஊட்டியில் தங்கியுள்ள தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று சென்னை திரும்புகிறார். தொடர்ந்து 7ஆம் தேதி சசிகலா முதல்வராக பதவியேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.